ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம், இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை இனியறிந்தேன். காரணன் நீ, கற்றவை நீ, கற்பவை நீ, நற்கிரிசை நாரணன் நீ, நன்கறிந்தேன் நான் என்று நான்முகன் திருவந்தாதியில் பாடுகிறார் திருமழிசை ஆழ்வார். இதில் ஈசனுக்கும் நான்முகனுக்கும் ஸ்ரீமன் நாராயணன்தான் தெய்வம் என்று அவர் கூறுகிறார். ஆனால் நான்முகன், நாராயணன், ஈசன் மூவருமே 3 இண்டிவிஜுவல் டிவைன் போர்ட்ஃபோலியோஸை மேனேஜ் பண்ணுகிற தனித்தனி தெய்வங்களாக இருக்கும் நிலையில் பகவத்கீதை ஈஸ்வர சர்வபூதானாம் என்று எல்லா உயிர்களிடத்திலும் இறைவனாகிய ஈசன்தான் குடியிருக்கிறான் என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஈசனுக்கே தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன்தான் என்று திருமழிசை ஆழ்வார் பாடுவதற்கான காரணம் என்ன? ஏகன் ஏகன் அநேகன், ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டாமோ. ஏதவன் பேர் ஏதவன் ஊர், யார் உற்றார் யார் அயலார். அதனால் கடவுள் ஒன்றே தான், ஒன்று பரம்பொருள், நாம் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர் அப்படின்னு பாடுறான் பாரதி. அதனால் உலகத்தில் இருக்கிறது ஒரே ஒரு எலக்ட்ரிசிட்டி தான். அந்த எலக்ட்ரிசிட்டி டியூப்லைட்டாக இருக்கலாம், பல்பாக இருக்கலாம், ஏசியாக இருக்கலாம், ஹீட்டராக இருக்கலாம், மைக்காக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் ஆரிஜின் எலக்ட்ரிசிட்டி தான். இந்த மாதிரி இந்த உலகத்தை இயக்குகிறது ஒரே ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் 3ஆக தன்னை பிரித்து கொள்கிறது, 3 பகுத்து கொள்கிறது. ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ், ஒரு எர்த்துன்னுவோம். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவில் இந்த பல்பு எரியுது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த எர்த்துன்றது எங்கேயோ ஒரு ஆணி அடித்து பூமியில் வச்சுருப்பாங்க, ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அப்போ அந்த எர்த்துங்கிறது பிரம்மா. பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறேன் இல்லையா, அது கச்ச பகவான். பகவான் என்பது எது இல்லை யார் அப்படின்னா சங்கர நாராயண ஆத்மா ஏவ அப்படிங்கிறார். சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கக்கூடிய ஆத்மா எதுவோ அது பகவான் அப்படிங்கிற வார்த்தையை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அதனால் உலகத்தில் அப்போ இதெல்லாம் என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ருச்சி இருக்கும். இப்போது எல்லாமே பாயசம்தான். உனக்கு பைத்தம்பருப்பு பாயசம் பிடிக்குதா, அரிசி பாயசம் பிடிக்குதா, சேமியா பாயசம் பிடிக்குதா, ஜவரிசி பாயசம் பிடிக்கான்றது உன்னோட சாய்ஸ். ஆனால் பாயசம்தான். அந்த மாதிரி எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் காடும் காடு தான். உனக்கு எந்த ஃபார்ம் பிடிக்குதுங்கிறத நீ டிசைட் பண்ணிக்கோ. எ ஃபார்ம்லெஸ் கம்ஸ் இன்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். எந்த உருவமும் இல்லாத ஒரு பெரிய ஒளி பல்வேறு விதங்களில் தன்னை பகுத்து கொள்கிறது. இப்போ பல்புன்னு எடுத்துக்கோ. ஏன் அந்த பல்பு குண்டு பல்பாக இருக்கலாம், 0 வோல்ட் பல்பாக இருக்கலாம், டியூப்லைட்டாக இருக்கலாம், சோடியம் வேப்பர் லேம்பாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே வெளிச்சத்தை கொடுக்குற விஷயந்தான். நீ உனக்கு பிடிச்சதெல்லாம் சோடியம் வேப்பர் லேம்ப் தாங்க எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு போய் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அதனால் 2வது விஷயம் உலகத்தில் இல்லை, ஒன்றே ஒன்று தான் உலகத்தில் இருக்குது. அண்டு யாராருக்கு எது பிடிக்குதோ அது. ஒரு காலத்தில் இதெல்லாம் பெரிய சண்டையாக இருந்தது, சைவ வைணவ இருந்தது. இதை வச்சு பெரிய பெரிய நூல்களெல்லாம் எழுதுனாங்க, கவிதைகள்லாம் எழுதுனாங்க. ஒரு சைவ சிவனை கும்பிட்ற ஒரு பொண்டாட்டி, பெருமாளை கும்பிட்ற ஒரு பொண்டாட்டி, 2 பேரும் எப்பயுமே அடிச்சுக்கின்னு இருப்பாங்களாம். ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்களே அடிச்சுக்கிட்டு சமாதானம் ஆகட்டும்னு பார்த்தான். அப்போ இவன் நாமம் ஒரு நாள் போட்ட உடனே சைவ அந்த வைஷ்ணவ பொண்டாட்டி சொன்னாலாம், பெருமாள் அடியாருக்கு பெண்டாக இருந்துமே அப்படின்னா, பெருமாளுடைய பக்தருக்கு நீ ஒய்ஃபாக இருக்கியே ஏன் சண்டை போடுற அப்படின்னு அப்படி ஒரு கார்னர் பண்ணலாம். உலகத்தில் எல்லாருமே ஒரு 6 விதமான கடவுளை தான் கும்பிடலாம் அப்படின்னு ஆதிசங்கரர் பகுத்தார். பிள்ளையாரை கும்பிட்றவங்களுக்கு கானாபத்தியம்னு பேர், முருகனை கும்பிட்டாக்கா சௌமாரம்னு பேர், வைஷ்ணவம், சைவம், சாக்தம், இந்த மாதிரி 6ஆக பிரித்தார். உனக்கு பிள்ளையாரை பிடிக்குதா, முருகரை பிடிக்குதா, சிவனை பிடிக்குதா, விஷ்ணுவை பிடிக்குதா, அம்பாளை பிடிக்குதா, கணபதியை பிடிக்காங்கிறத நீ டிசைட் பண்ணிக்கோ. உலகத்தில் இன்னொன்று இல்லை, உனக்கு எது பிடிக்குதோ அதை நீ சூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் நம்முடைய ஆதிசங்கரர் உலகத்திலே பெரிய அத்வைத மத போதகர். 2 இல்லைன்னா அது அதுதான் அத்வைத்தம், அவர் தான் போதித்தார் அதை. அதனால் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் கும்பிடலாம்.
எந்த அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். நீ எந்த கடவுளை கும்பிட்டாலையும் அதில் எந்த குறையும் கிடையாது. அவரவர் விதி வழி அடைய நின்றனரே அவரவர் தத்தமது அறிவு சென்று அறிவகை சென்றடையினரே அப்படின்றார். அவங்கவுங்களுக்கு ஒரு டெஸ்டினி இருக்குது, பூர்வ ஜென்ம வாசனைகள் இருக்குது. அதே வழியில் சென்று எல்லோரும் அதே கடவுளை அடைவார்கள், ஒரே கடவுள் அடைவார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போது உன் பேர் வந்து சுசீலா கேளம்பாக்கன்னு வச்சுக்கோயேன். சுசீலா கேளம்பாக்கம் உன் அட்ரஸ் ராமராஜன் போட்டாக்கா நீ எந்த போஸ்ட் பாக்ஸில் எந்த ஊரில் போட்டாலும் உனக்கு தானே வந்து சேரப்போகுது இல்லையா? ரெண்டாவது ஆளுக்கு போக போகிறதில்ல. அதனால் அட்ரஸு ஒரே கடவுள் தான். அதை நீ பெருமாள் என்ற பொட்டியில் போடு, சிவன் என்ற பொட்டியில் போடு, பிள்ளையார் எதில் வேணால் போட்டுக்கோ. அது பெருமாளுக்கு போய் சேர்ந்துடும், சிவனுக்கு போய் சேர்ந்துடும். எந்த கடவுள் வடிவமாக அவர் இருக்காரோ அவருக்கு போய் சேர்ந்துடும். அதனால் எதுவுமே குறையில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும். இப்போ இடர்களையும் மாதா பிதாவென நான் உன்னை வரித்தேன் நீ யாதாமால் யாதாமினி அப்படின்னுவாங்க. என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்குற அம்மா அப்பாவா நான் உன்னை வச்சுருக்கேன், இனிமேல் எனக்கு எந்த கஷ்டம் வந்தால் என்ன நீ பார்த்துக்க போகிறேன்றது. அப்போ கடவுளை சிவபார்வதியை நீ அம்மா அப்பாவாக வச்சுக்கலாம். விண்ணோரும் மண்ணோரும் துதித்தாலும் ஓத உதவா ஒரு தோழன் அப்படின்னா இருக்கிறதுலே எல்லா இடத்துலையும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீ தான் அப்படின்னா நீ கிருஷ்ணனையோ முருகரையோ வச்சுக்கலாம். ஸோ எந்த ஃபார்மும் உனக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி. எய்தர் யூ வாண்ட் தம் as ஃபாதர் மதர் ஆர் அங்கிள் ஆர் பிரதர் சிஸ்டர் ஆர் என்ன ஃபார்மில் வேணாலும் நீ கும்பிட்டுக்கலாம். அண்ட் யாரும் ஒன்றும் தடுக்க போகிறதில்ல. உனக்கு எந்த ஃபார்ம் ஆஃப் கடவுள் பிடிக்குதோ அந்த ஃபார்மை நீ கும்பிட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஜாதக விசேஷம்னு ஒன்று இருக்குது. உன்னுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் நீ ஆஞ்சநேயர் முருகரை கும்பிடுவேன். திங்கள் சந்திரன் நல்லா இருந்தால் சிவ பூஜை செய்வேன். புதன் நல்லா இருந்தால் நாராயணனை கும்பிடுவேன். ஜூபிட்டர் குரு நல்லா இருந்தால் அவனுக்கு சாய்பாபா, ராகவேந்தர், பெருமாள் இந்த மாதிரி சாமிங்கிட்டலாம் மனசு போகும். சுக்கிரன் நல்லா இருந்தால் அம்பாள் உபாசனைக்கு போவேன். சனி நல்லா இருந்தால் வெங்கடாஜலபதி, ஐயப்ப சாமி இந்த மாதிரி அதுக்குள்ளே ஃபார்மில் இருக்கு இல்லையா, அந்த கடவுளை கும்பிடுவேன். சூரியன் நல்லா இருந்தாக்கா சன் நேரடியாக சன்காட்டை கும்பிட்றவங்களாம் இருக்காங்க. இப்போ அக்பர்லாம் இருந்தான்னா அவன் மொட்டை மாட்டியில் போய் நின்று டெய்லி மணிக்கணக்கில் சூரியனை தான் பார்த்துன்னு இருப்பான். கடைசியில் அவன் சாய்பாபா இருந்தால் கூட தீன் இலாஹி அப்படின்னு ஒரு மதத்தை உற்பத்தி பண்ணான். அதாவது சூரியனை நேரடியாக கும்பிட்டுட்டு அந்த எனர்ஜியை வாங்கிக்கிறதுங்கிறது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது. அந்த ஜாதகத்தில் எந்த பிளானட் எப்படி இருக்கோ அதுக்கிட்ட தான் அவங்க மனசு போகும். இன்னொருத்தர் சொல்லவே தேவையில்லை. இப்போ என் ஜாதகம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, எனக்கு வந்து ஜீவனஸ்தானத்தில் குரு சுக்கரன் இருக்காங்க. குரு யார்? தேவகுரு. சுக்கரன் யார்? அசுரகுரு. அதனால் என்னுடைய 10வது வீடுன்றது 2 குரு போட்டி போட்டுன்னு உட்காந்துருக்காங்க. அதனால் என்கிட்ட நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க. கெட்டவங்க இல்லை, நல்லவங்க இல்லை. ஒரே ஒரு ரிஷிக்கு 2 டிஃப்ரெண்ட் மனைவி மூலமாக பிறந்தவங்க தான் அசுரர்களும் தேவர்களும். அதனால் பேரண்டேஜ் ஒன்றே தானே. இவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இந்த அசுரர்கள் கடவுள் அடையிறதுக்கு ஒரு வெறித்தனமான பக்தியை காட்டுவாங்க. பவர் கிடச்ச உடனே அதை கொஞ்சம் சொதப்பிடுவாங்க. அந்த பவரை வச்சுக்கிட்டு வாடி தெரியாது. அவங்க தான் அசுரர்கள்னு சொல்லக்கூடியது. தேவர்கள் இந்த அளவுக்கு கொலைவெறியோட கடவுளை தேட மாட்டாங்க, ஆனால் ஒரு நியாயமாக நடந்துக்குவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணாதிசயம் இருக்குது. அப்போ நம்ம ஜாதகத்தில் 10ல் என்ன இருக்குது? குரு சுக்கிரன் இருக்குது. 11ன்னா பூர்வ புண்ணியத்துன்றது. இதுக்கு முன்பிறவிகளில் நம்ம என்னெல்லாம் பூஜை பண்ணியிருக்கோமோ அதை வச்சு அதுக்குள்ளே தெய்வ வடிவங்கள் நம்ம ஜாதகத்தில் வந்து அமரும். அப்போ என் ஜாதகத்தில் 4 கிரகம் இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, அது கீழே இறங்கினா தேர்ஸ்டே, ஃப்ரைடே. என் ஜாதகம் வந்து மாலிகான்னுவாங்க, மாலை கட்டின மாதிரி இருக்கும். 6ல் எனக்கு சேட்டன். சூரியனுடைய இடத்துல சனி இருக்குது, பரிவர்த்தனை யோகம்னு பேர். அதனால் வாழ்நாள் பூரா யாராவது ஒருத்தன் என்னை ஏற்றுக்கிட்டே இருப்பான். ஆனால் அவன் இன்டைரக்டாக தான் எதிர்ப்பான், நேரில் வரமாட்டான். எந்த எதிரியும் எனக்கு எதிரில் வந்து டிக்ளேர் பண்ண மாட்டேன் நான் விரோதின்ட்டு, மறைமுகமாக தான் ஏதாவது நோண்டின்னு இருப்பான். ஆனால் 6ல் எனக்கு சேட்டன் இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய எதிரி வந்தாலையும் அவன் வந்து அழிஞ்சிடுவான். இப்போ வாலி இருக்கான், வாலிக்கு எதிரில் யார் போனாலையும் அவங்க சக்தியில் பாதி வாலிக்கு போயிடுமா? அதனால தான் ஆனானப்பட்ட ராமர் 7 மரத்துக்கு பின்னால் இருந்து அம்புட்டாரு. நீங்கள் புராணங்களை படிக்கிறீங்களா? அந்த மாதிரி. இப்போ எனக்கு யாராவது எதிர்ப்பு செஞ்சாங்கன்னாக்கா அவங்களுக்கு கட்டாயம் கெட்டது நடந்துடும். 6ல் எனக்கு அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஜாதகம் இருக்குது. எனக்கு 2ல் வாக்குஸ்தானம்னுவாங்க, மேஷம்.
அதில் ராகு. இப்போ நான் என்ன சொன்னாலையும் பலிக்கும், வாக்குப்பள்ளித்தம் பண்ணுவாங்க, எது சொன்னாலும் பழிச்சிடும். அதுக்கடுத்து 8ல் எனக்கு கேது. அதனால் 12 வருஷத்துக்கு ஒருக்கா என் உடம்புல இருக்கிற டிவைன் எனர்ஜி மாறிக்கிட்டே இருக்கும். 1999 2000 இந்த கோயில் கட்டினேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் உடம்புல நான் டைரெக்டாக ஐயப்பனை வச்சுருந்தேன், என் உடம்புலேயே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பூர்ண பிரம்மம் கோயில் கட்டி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சோம். ஸோ 2012 வரைக்கும், அப்புறம் 2024 வரைக்கும் அப்படியே பூர்ண பிரம்மம் கண்டினியூ ஆகினே இருக்குது. இப்போ வாட் நெக்ஸ்ட்ன்றது காட் வில் டிசைட். பட் அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, பூர்ண பிரம்மத்துக்குள்ளே இருக்கிற ஜோதியும் எனக்குள்ளே இருக்கிற ஜோதியும் ஒன்றே தான், இது ரெண்டுமே ஒன்றே தான். இந்த கோயிலை கட்டின போது நான் சொன்னேன், அன்றைக்கு தூணிலிருந்து பிரகலாதனுக்காக நரசிம்மர் வெளிப்பட்டார், அந்த மாதிரி என் உடம்புக்குள்ளே இருந்து இன்றைக்கி இந்த பூரண பிரம்மம் இந்த கல்லுக்குள்ளே வச்சுருக்கேன், உனக்கு கல் பிடிச்சா கல்லை கும்பிட்டுக்கோ, என் சொல்லு பிடிச்சா சொல்ல கேட்டுக்கோன்னு நான். அதையாவது இதையாவது ரெண்டும் ஒன்று தான், உனக்கு ஒன்றும் பேதங்கள் இல்லைங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். அதனால் உலகத்தில் யார் எவ்வளோ தவம் செய்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் அமையும். ஜாதகன்றது என்ன, நீ செய்த தவம். அதனால தான் பண்டூரீச்சி நீ ஜெய்சனை கொலு வையான்னு ஒரு தியாகுரம், முற்பிறவிகள் நான் எவ்வளோ தவம் பண்ணியிருக்கணும் அதனுடைய பலனை கொடு. அருணகிரிநாதர் சொல்வார், நற்கரிசை ஓடக்காரன், நல்ல செயல்களை செய்தவர்களுக்கு ஓடக்காரனாக முருகன் இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அதனால் நீ எவ்வளோ பூஜை பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி வரும். இப்போது ஒரு பரமாச்சாரியாக இருக்கார், அவர் எந்த புக்கு தெய்வத்தின் குரலில் பார்த்தாலையும் முதல்ல பிள்ளையாரை பற்றி சொல்லுவார், அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரை வச்சு முடிப்பார். அவரே சில சாப்டர்லாம் எழுதியிருக்கார். அதில் எனக்கு முக்கியம் அம்பாள் எழுதியிருப்பார். அவருக்கும் எந்த ரூபபேதமும் இல்லை, எந்த உருவத்திலையும் உருவ வழிபாட்டிலையும் அவருக்கு இது பெருசு சின்னதுங்கிற மாதிரியான டிஸ்கிரிமினேஷன்ஸ் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு முக்கியம் அம்பாள் அப்படிங்கிறார், எனக்கு காமாட்சி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி உனக்கு எந்த கடவுளை பிடிக்குதோ அந்த கடவுளை ஒரு கணவனாக வச்சுக்கோ. மற்ற கடவுள் எல்லாம் கணவனுடைய தம்பி, மாமனார், மாமியார் இந்த மாதிரி சொந்தத்தில் வச்சுக்கோ. அதுக்கு நான் அவங்கள வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. உனக்கு எது பிடிக்குதோ அதை நீ உன் இஷ்ட தெய்வமாக வைத்துக்கொள்ளலாம். உன்னோட சாய்ஸ் அது. எந்த கடவுளும் கோச்சிக்க போகிறதில்ல. ஏன்னா 2வது கடவுள் இல்லவே இல்லை, இருக்கிறது ஒரு கடவுள். ஆனால் அத்தனை ஃபார்ம்ஸ் ஆஃப் காட் இருக்கிறது உண்மை. ஒரு எலக்ட்ரிசிட்டி தான் சொன்னேன், அதில் பல்பு இருக்குது, மைக் இருக்குது, டியூப்லைட் இருக்குது, ஏசி இருக்குது, கரண்ட் இருக்குது, ஹீட் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரே தெய்வம் எத்தனையோ வடிவங்களாக தன்னை பகுத்து கொள்கிறது என்பதும் உண்மைதான். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் பார்க்குற கடவுளுடைய வடிவங்கள், இந்த ஃபுல்லாக இந்த செவரு பூரா போட்டிருப்பேன். இதெல்லாம் எனக்கு இந்த தேடை இருக்குது. ஸோ என்னுடைய 3வது கண்ணில் பலவிதமான தெய்வ வடிவங்களை பார்க்கிறேன் நான். அந்த தெய்வ வடிவங்களை இந்த கேமராவில் காட்டுறேன் இல்லையா, அதுதான் அதெல்லாம். அப்போ அது எல்லாம் இருக்கிறது உண்மைதான், அது உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை. சரி, உருவம் இருக்கா உருவம் இல்லையா அப்படின்னா ரெண்டும் இதுதான். உருவன்று அருவன்று, உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் அருள்வாய் குகனே, இதுவும் உண்மைதான் அதுவும் உண்மைதான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார், அவர்கிட்ட ஒருத்தர் தோத்தாபுரின்னு போனார். போயிட்டு நீ இந்த உருவ வழிபாடு காளியெல்லாம் கும்பிட்றது இதெல்லாம் விட்டுடு அப்படின்னாரு. அவர் என்னால் மறக்க முடியலையே காளியன்றார். ஒரு பாட்டிலை உடச்சி அந்த சில் எடுத்து குத்தி இங்கே 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 நீ கான்சன்ட்ரேட் பண்ணுன்றார். இவர் நாள் அடைவில் அப்படியே பிளாங்க் மைண்டுக்கு போயிடுறார். எல்லா மாதிரி என்னை மறந்தானாலும் சொல்லாய் முருகா சுரபூபதிக்கு போயிடுறார். ஒரு நாள் இவருடைய குரு தோத்தாபுரிக்கு தீராத வயிற்று வலி வருது. சரி, இந்த உடம்புக்கு தானே வயிற்று வலி அப்படின்னு வேலூர் மடத்துக்கிட்ட கங்கையில் இறங்கி அப்படியே நடந்து போகிறார். கங்கையில் மூழ்கி இந்த உடம்பை விட்டுட்டு வேற உடம்பு கூடு விட்டு கூடு பாஞ்சலான்ட்டு போகிறார். அவர் போகிறாரு முழுகவே இல்லை. என்னன்னு பார்த்தா பூமிக்கும் ஆகாசத்துக்கு நடுவில் காளி இடுப்பில் கை வச்சு சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கா. இவர் ராமகிருஷ்ணர் சொன்னார், உன் காளியை பார்த்தேன், அவளும் நிஜம்தான் அப்படின்னு ஒத்துக்கினார். அதனால் உருவாய் அருவாய் நிஜம்தான், இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. அதனால் கம்பர் சொல்கிறாரு, ஆமென்றுரைக்கில் ஆமேயாம் அலதென்றுரைக்கில் அலதேயாம். ஆமான்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கே பிழைப்பம்மா. இந்த கடவுளை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, அதனால் பேசாமல் கும்பிட்டுட்டு விட்டுட்டுருவோம். நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், கடவுள் அவர் வேலையை பார்த்துக்குவார்னு அர்த்தம். கடவுளுக்கு நாம் ஏன் வக்கீல் வேலை செய்யணும்?
அவர் வேலையை பார்த்துக்கிட்டோம், நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு இரு. உனக்கு வேண்டியது என்ன? சாப்பாடு, துணி, என்ன ஆரோக்கியம், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்க. ஒரு வீடு ஓட்டுறதுக்கு ஒரு சைக்கிளோ ஸ்கூட்டரோ காரோ ஏதோ ஒன்று. இதெல்லாம் கடவுள் தானே உனக்கு கொடுக்குறான். பேசாமல் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இரு. இதெல்லாம் கொடுத்துற கடவுள் நிஜமாக இல்லையா? அவன் கருப்பாக சிவப்பான், ஆனா பொண்ணா, சின்ன பையனா கிழவனா, உனக்கு எதுக்கு இந்த ஒம்பெல்லாம்? நீங்கள் எந்த கேலண்டரில் பாருங்கள், முருகர், கிருஷ்ணர், இவங்களெல்லாம் கிழவனா எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? எந்த கேலண்டரை வரும் முருகர், கிருஷ்ணர், இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் காடு, இல்லை உங்கள் அம்பாளுங்கெல்லாம் இருக்குது இல்லை, காமாட்சி அம்மா, மீனாட்சி அம்மா, இதெல்லாம் யாராவது கேள்வியாவோ கிழவனான்னு நீ பார்த்துருக்கியா? பார்க்கவே மாட்டேன். ஏன்னா இல்லை, அவங்க இதெல்லாம் வரைகிறவன் அவனுடைய மைண்டில் என்ன கற்பனையோ அதுக்கேற்ற மாதிரி வைக்கிறான். ஒரு குழந்தை பொம்மையை வரைஞ்சிட்டு அது கையில் புல்லாங்குழல் கொடுத்துட்டாக்கா அது கிருஷ்ணர், ஒரு வேல் கொடுத்துட்டா அது முருகர். இவ்வளோ தானே, எல்லா கடவுளும் ஒன்று தானே. அதனால் ஒரு புக்கு இருக்குது இங்கிலீஷில், ஸ்கந்தான்னு. ஹில்டா சார்ஜர்னு ஒரு பொம்பளை, அவளுக்கு பிள்ளையாருடைய அனுகிரகம், முருகருடைய அனுகிரகம் எல்லாம் ஸ்ரீலங்காவில் கிடச்சிது. பிற்காலத்தில் நியூயார்க்கில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் கையில் நெருப்பு சட்டி வச்சுக்கிட்டு அவள் வாக்கு கொடுப்பா. அப்போ முருகரே அவள் வழியாக பேசுவார். எல்லாம் தொகுத்து ஒரு புக்காக போட்டிருக்காங்க, அதுதான் ஸ்கந்தான்றது. ஸோ அவள் எழுதுகிறாள், இந்த மாதிரி எனக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் திடீர்னு இந்த பிள்ளையார் உண்மையாக இல்லையா, எல்லா கடவுளும் நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கிற போது இந்த பிள்ளையார் எது யானை மூஞ்சி வச்சுன்னு இருக்குது அப்படின்னு எனக்கு டவுட் வந்துச்சு. அங்கே இருக்கிற ஒரு பழமையான பிள்ளையார் கோயிலுக்கு போனேன். பிள்ளையார் ஒரு பேப்பர் பேனை எடுத்து வச்சுக்கோ, நீ கேட்குற எல்லா கேள்விக்கும் விட சொல்கிறேன்னு சொன்னார். நான் ஒரு பேப்பர் பேனை எடுத்து வச்சுக்கினேன். நான் மைண்டில் நினைக்கிற கேள்விக்கெல்லாம் என் கை வழியாகவே அவர் இங்கிலீஷில் பதில் சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். அந்த புக்கில் அதெல்லாம் போட்டிருக்காங்க. என்ன கேட்டால் பிள்ளையார் என்ன சொன்னார். அப்போ பிள்ளையார் சொல்கிறாராம், உலகத்தில் முதல்ல வந்த ஜனங்க எல்லாமே ராட்சசங்க மாதிரி இருந்தாங்க. கஜமுகாசூரன், அந்த சூரன், இந்த சூரன் எல்லாம் அசுர வடிவத்தில் இருந்தாங்க. அப்போது வந்த தெய்வ வடிவங்களும் கூட அதே மாதிரி வந்துச்சு. ஒரு யானைக்கிட்ட யானை தான் சண்டை போட முடியும், சிங்கத்துக்கிட்ட சிங்கம் தான் சண்டை போட முடியும். அதனால் அதே மாதிரி ஃபார்மேட்டில் தெய்வங்களும் கூட வந்தது. நான் யானை முகத்தோடு இருக்கேன்றியே, இது உனக்கு பிடிக்குதா இல்லையா? அப்போ நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன? உனக்கு வேண்டியது உன்னுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், நீ கும்பிட்டுன்னு போய் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பார். ஒரு 3-4 சாப்டர் இருக்குது. அதனால் உலகத்தில் எல்லா கடவுளும் ஒன்றே தான். உனக்கு எந்த கடவுளும் பிடிக்குதோ நீ கும்பிடலாம். சரி, இப்போ எதை நீ நினைக்கிறாயோ அதுவாக நீ மாறிடுவேன்றது. அந்த மாதிரி இப்போது பரமாச்சாரியார் காமாட்சியை கும்பிட்றாருன்னு வச்சுக்கோ, அவர் காமாட்சியினுடைய எனர்ஜி அவர்கிட்ட வந்துடும். முருகரை யாராவது கும்பிட்றாங்கன்னா முருகருடைய எனர்ஜி அவங்கக்கிட்ட இருக்கும். பெருமாள் உபாசனை பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட பெருமாள் உபாசனை இருக்கும். இந்த மாதிரி நீ எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தாக்கா எக்கனாமிக்ஸ் தெரியும், எம்ஏ ஹிஸ்ட்ரின்னா ஹிஸ்ட்ரி தெரியும், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னாக்கா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தெரியும். இந்த மாதிரி நீ எந்த உபாசனை பண்ணியோ எதை தேடினியோ அந்த நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கும். அதில் உனக்கு டவுட் தேவையில்லை. அதனால் இன்றைக்கி ஒரு முருகரை பூஜை பண்ணவங்க இருக்காங்க. அதில் நீ பாரு, ஒரு ஞான சம்பந்தர், உரை புகழியூரில் வருவோனே அப்படின்னு சொல்லி அவர் முருகனுடைய அவதாரத்தில் வந்தவர் இல்லையா? அவர் அது மாதிரி வந்தவர். குமரகுருபரர் அந்த ஃபார்மில் வந்தவர் இருக்காங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எந்தெந்த ஃபார்மை கும்பிட்டாங்களோ அந்தந்த ஃபார்ம் கூட அவங்க ஐடென்டிஃபை ஆகிடுவாங்க. இப்போ ஒரு ஆஞ்சநேயர் இருக்காருன்னு வச்சுக்கோ. ஆஞ்சநேயர் மகேந்திரகிரி மலையில் அனுமான் கோட்டைன்ற இடத்துல உட்காந்து தவம் பண்ணிகிட்ருக்கார். நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன். நூற்றுக்கணக்கான குரங்குங்க இருக்கும். அதில் ஏதோ ஒரு குகைக்குள்ளே ஆஞ்சநேயர் தவம் பண்ணுறார். ஆனால் இந்த உலகத்தில் ஆஞ்சநேயரை நினச்சி நிறைய பக்தர்கள் தேடுற போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு உடம்புக்குள்ளே அவர் வருவார். அப்படி வந்தவங்க தான் மராட்டிய மன்னன் சிவாஜி இருந்தான் இல்லையா, அவனுக்கு குருவாக இருந்த சமர்த்த ராமதாஸ், அவர் ஆஞ்சநேய ஸ்வரூபம். மந்திராலய ராகவேந்திர சாமி, அவர் ஆஞ்சநேய ஸ்வரூபம். இந்த மாதிரி அந்த எனர்ஜி இந்த உடம்புங்களில் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். இது இருக்குது. காஞ்சி மகாபெரியவர் வடநாட்டில் எங்கேயோ திரும்பி வர்றாரு. அவர் கூட ஒரு கூர்க்கா பின்னால் காஞ்சி மடத்தில் கூட இருந்தான், உயரமாக இருப்பான். பரமாச்சாரி இருந்தபோது இருந்தான், இப்போ இருக்கான்னு தெரியாது. வர்றபோது எல்லோரும் ஒரு ஓரமாக இருக்காங்க. அந்த கூர்க்கா சாமி கூட நடந்து வர்றான். நீ ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறில்ல, இங்கேருந்து ஒரு 10 அடி போ, அங்கே ஒரு குகைக்குள்ளே இருக்கும்னுவார். இவன் போய் கோகுக்குள்ளே பார்த்தா ஆஞ்சநேயர் செமக்கழ வடிவத்தில் ஆஞ்சநேயர் மாதிரி, ஆஞ்சநேயர் உபாசனை பண்ணுற யாரும் அங்கே உட்காந்துருக்காங்க.
கொஞ்ச நாளைக்கு அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கூட எல்லாத்துலேயும் போட்டாங்க, ஏதோ இதிலெல்லாம் போட்டு இருந்தாங்க. அதனால் அந்த எனர்ஜியை வாங்கி உபாசனை பண்ணுறவங்க கூட அந்த வடிவத்துக்கு இணையான பவரில் ஆகிடுவாங்க, எல்லோரும் அப்படியே ஆகிடுவாங்க. அதனால் நீ எந்த கடவுள் வேணால் கும்பிடு, அதில் ஒரு குறையும் இல்லை. கும்பிடானா கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விருப்பிலர் ஆயினார்னுவார் சேக்கிலர். அன்பாக கும்பிட்டுன்னே இரு, எனக்கு லட்டு வேணும் பூந்தி வேணுங்கிறதுக்காக கும்பிடாத. லவ் ஃபார் த சேக் ஆஃப் லவ், அதுக்காக கடவுளை கும்பிடு, நிறைய கும்பிடு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். உனக்கு எந்த ஃபார்ம் பிடிக்குதோ கும்பிடு. நீ கும்பிடலனாலையும் உன் ஜாதகத்தில் இருக்கிற கிரகம் உனக்கு அந்த ஈர்ப்புக்கு கொண்டு போய் விடும். உனக்கு அதில் மைண்டு போகும், அதில் உனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கேரளாவை உருவாக்கிய பரசுராமர் அங்கு 108 சிவாலயங்களையும் 108 பகவதி அம்மன் ஆலயங்களையும் உருவாக்கினார் என்றும், அதில் திருவனந்தபுரத்திற்கு அருகில் இருக்கும் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் ஆலயம் மிகவும் பிரசித்தமானது என்றும் கூறப்படுகிறது. இதற்கு சான்றாக 2009ஆம் ஆண்டு இக்கோவிலில் நடத்தப்பட்ட பொங்கல் வழிபாட்டில் 30 லட்சம் பெண்கள் கலந்து கொண்டு ஏற்கனவே இருந்த கின்னஸ் சாதனையை முறியடித்திருக்கிறார்கள். கேரளாவில் அத்தனை அம்மன் கோவில்கள் இருந்தும் அவை அனைத்துமே உள்ளூர் பெயருடன் இணைக்கப்பட்டு பகவதி அம்மன் என்று அழைக்கப்படுவதன் காரணம் என்ன? எவ்வாறு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லையோ அதுபோல ஆற்றுக்கால் பகவதி அம்மன் ஆலயத்தில் நடைபெறும் வருடாந்திர பொங்கல் விழாவுக்கு ஆண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. இதன் காரணம் என்ன? இலங்கை அழிந்து போச்சு. ராவணனை வதம் பண்ணி ராட்சசர்கள்லாம் அழிஞ்ச போது இலங்கை பற்றி எரியுது. அப்போ அங்கே ஒன்லி ராட்சசிகள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் நல்லவங்க தான். அவங்கெல்லாம் அந்த மண்டோதரியெல்லாம் பார்த்தியானா எவ்வளோ தவம் பண்ணவங்க. அவங்கெல்லாம் நீட்டு பல்ல வச்சுக்கின்னு இருந்தாங்க, அழகாக தான் இருந்தாங்க அவங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆஞ்சநேயர் ராவணனுடைய அரண்மனையை சுற்றி வரும்போது மண்டோதரியை பார்த்து சீதையாக இருக்குமான்னு கூட நினச்சாராம். அந்த மாதிரி அவங்க நார்மலாக தான் இருந்தாங்க. எங்கள் நாடு பற்றி எரியுது, பரசுராமரே நாங்கள் எங்கே இப்போ தங்கறதுன்னு கேட்குறாங்க. அப்போ பரசுராமர் தன்னுடைய கோடரியை வீசுகிறார். அது இந்த கோகர்ணம் பண்ணுறீங்க இல்லையா, கொங்கன், அங்கே ஆரம்பித்து கர்நாடகாவிலேருந்து கேரளா வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தண்ணிக்கு மேலே ஒரு பூமி வருது. அந்த பூமி நான் உங்களுக்காக கொடுக்குறேங்கிறார். அதுக்கு பேர் பரசுராம தேசம். அவர் உண்டாக்கி கொடுத்தார் பூமியிலிருந்து, அதனால் பரசுராம தேசம். இதில் நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னார். அந்த இடம் பூரா பெண்களுக்கு அவர் கொடுத்ததுனால அங்கே ஆரம்ப காலத்தில் பெண்கள் தான் இருந்தாங்க. அதுக்கு பேர் தான் அல்லி ராஜ்யம். மகாபாரத காலத்தில் அர்ஜுனன் ஊராக போயினே இருக்கான் இல்லையா, அப்போ அந்த ஊருக்கு போனாக்கா அந்த அல்லி இருந்தா இல்லையா, அந்த காலத்தில் ஆம்பளைங்களெல்லாம் பார்த்தா எல்லாம் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ அர்ஜுனன்கிட்ட அவளுக்கு ஒரு ஈர்ப்பு வந்து அர்ஜுனனும் அவளும் சேர்ந்து குடும்பம் நடத்துகிறாங்க. அதுதான் அந்த ஃபோக் சாங்கில் எல்லாத்துலேயும் வர்ற அல்லி அரசாணி மாலைன்னுவாங்க. இவங்க 2 பேரும் அந்த இடத்துல குடும்பம் நடத்தி கல்யாணம் எல்லாம் பண்ணாங்கன்ட்டு. அந்த நாடு கம்ப்ளீட்டாக பெண்களுக்காக பரசுராமர் கொடுத்ததுனால ஆரம்ப காலத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து அந்த சொத்து இருக்கு இல்லையா, அது பெண்களுக்கு தான் போகும், ஆம்பளைகளுக்கு போகவே போகாது. ஏன்னா பரசுராமர் பெண்களுக்கு கொடுத்தது. அதுக்கு மருமக்கள் வழி மான்மியம் அப்படின்னு பேர். பெண்களுக்கு தான் சொத்து உரிமைலாம் இருந்தது. அதனால் ஃபுல்லாக இந்த ஏரியாவில் இப்படி தான் இருந்தது. எப்போது ராமாயண காலம் முடிஞ்சு அடுத்த யுகம் வர்றபோது எல்லாம் அல்லி ராஜ்யம், மகாபாரதம், கிருஷ்ணர், அர்ஜுனன் இதெல்லாம் அங்கே போகிறது வர்றதுலாம் இப்படி தான் இருந்தது. அப்போ பரசுராமர் என்ன பண்ணார், 18 க்ஷேத்திரங்களை உருவாக்குனார். அந்த 18மே ரொம்ப பவர்ஃபுல்லாக உருவாக்குனார். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். இப்போ யாருக்காவது ஏவல், பில்லி, சூன்யம், செய்வி நல்லா இருக்குதுன்னா அவங்க சோற்றானிக்கரை பகவதி கோயிலுக்கு போனாக்கா நல்லா ஆகும் அப்படின்னா. நீ சோற்றானிக்கரைக்கு போன உடனே முதல்ல ஒரு சிவலிங்கம் இருக்கும். அங்கே போய் உன் பேப்பி சாத்து ஓடலைன்னாக்கா உள்ளுக்குள்ளே ஒரு அம்மனும் ஐயப்பனும் இருப்பாங்க. அங்கே போனால் ஓடிப்படும். ரெண்டையும் ஓடலைன்னாக்கா அங்கே தாளக்காவுன்னு உண்டு, ஒரு கிணறு மாதிரி இருக்கும். இதை தாண்டி அந்த பக்கம் போனால் அங்கே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சில உக்ர தேவதைகளை வச்சுருக்காரு. அங்கே நீ போயிட்டு அந்த ஆணி இருக்கு இல்லையா, அதை அடிச்சிடணும் அந்த மரத்தில்.
அப்போ உடம்புல இருக்கிற காற்று அந்த மரத்தில் போயிடும், அந்த உக்கிர தேவதை அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு அர்த்தம். ஆனால் ஒரே நாள்லலாம் போகாது. நீ சொட்டணிக்கரைக்கு போனேன்னா அங்கே டெய்லி ஒரு குறிப்பிட்ட 2 ஹவர்ஸ்க்கு ஐயர் பூஜையெல்லாம் பண்ணுவார், உடுக்கெல்லாம் அடிப்பாங்க. அப்போ யாருக்கெல்லாம் இந்த காற்று சேஷெல்லாங்குதோ அதெல்லாம் வந்து தலையை வச்சு போட்டு ஆடிக்கினே இருக்கும். ஐயர் வந்து இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு அந்த இது மாதிரி கொடுப்பாரு, அந்த பூஜையில் வச்ச வாட்டர் மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாரு, தண்ணி எடுத்து எல்லார் மேலேயும் தெளிப்பார். இப்படி ஒரு கொஞ்ச நாளில் அதெல்லாம் ஓடி போயிடும், உங்கள்கிட்ட இருக்கிற காற்று கருப்பு இதெல்லாம் ஓடி போயிடும். இப்போ அந்த கோயிலில் என்ன விசேஷம் அதுதான். அப்போ ஞானம் வேணுமா, நீ வந்து சபரிமலைக்கு போ, குருவாயூருக்கு போ. இது மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பவர் வச்சுருப்பார். அந்த மாதிரி அவர் வைத்த கோயில்களில் தாலிப்பரம்பா ராஜராஜேஸ்வரான்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் காலை டைம்லலாம் பெண்கள் போக முடியாது. ஒரு வெள்ளி இல்லை தங்கம் இல்லை காப்பர் இதில் எண்ணெய் கொண்டு போய் அங்கே கொடுக்கணும், சாமிக்கிட்ட வச்சு எல்லா விளக்குலேயும் ஊற்றுவாங்க. ஸோ அங்கே அந்த பவர் வச்சுருக்காரு. இப்படி 18 கோயில்கள் எல்லாமே பரசுராம பிரதிஷ்டை. ஸோ ராமாயண காலம் முடிஞ்சு மகாபாரத காலம் அதெல்லாம் தொடர்ந்து இதுதான் ஓடிக்கினே இருந்தது. அதுக்கு பின்னால் இந்த அரப்காரங்க இல்லையா, முஸ்லீம்ஸு, அவங்கெல்லாம் அங்கேருந்து குதிரையை கொண்டாந்து விற்பாங்க. இங்கேருந்து இந்த கேஷ்யூ நட்டுன்னுவாங்க இல்லையா, அதனுடைய உண்மையான பேர் மலையாளத்துலேருந்து தான் போச்சு, காசு நட்டுன்னு பேர் அதுக்கு. கேஷ்யூ நட்டுன்னு வெள்ளைக்காரன் சொல்லிட்டான். ஸோ இங்கேருந்து அந்த கமர்ஷியல் கிராப்ஸ்லாம் மிளகு இதெல்லாம் அவங்க அங்கே வாங்கிட்டு போவாங்க, அங்கேருந்து குதிரை கொண்டாந்து கொடுப்பாங்க. ஒரு அரிமர்த்தன பாண்டியன் காலத்தில் குதிரை வாங்கிறதுக்காக தான் திருவாத ஊரராக இருந்த மாணிக்க வாசகர் அங்கே போனார், உத்தரகோசம் அங்கே அந்த ஏரியாவுக்கு போனார். அந்த கோஸ்ட்டுக்கெல்லாம் அவங்க வருவாங்க அரப்காரங்க அப்படின்றது. இன்றைக்கி வேலையில் வேணும்னா கூட இவங்கெல்லாம் கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு தான் போவாங்க. இதில் இந்த இலவாஸ் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா, ஈழ நாடுன்னா ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காவிலிருந்து இங்கே வந்தவங்கிறதுனால அவங்க பேர் இலவாஸ். அவங்களுக்கெல்லாம் உரிமையை மீட்டு கொடுக்கறதுக்காக வந்தவர் தான் நாராயணகுரு. அவர் வந்து இவங்களுக்காக பாடுபட்டார். நாராயணகுரு இவங்களெல்லாம் வந்து நீங்கள்லாம் ஈக்குவல் தான் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் போடுறார். இவன் திருவாங்கூர் ராஜாவுக்கு எதிராலாம் சண்டை போட்டார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு உரிமையெல்லாம் கொஞ்சம் மீட்டு கொடுத்தாரு இதெல்லாம். அதனால் இது ஒரு காலத்தினுடைய சரித்திர கட்டாயத்தினால் வந்த சில விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இன்றைக்கி கேரளாவில் 100க்கு 100 பேர் படிச்சிருக்காங்க. அண்டு எல்லோரும் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் வேலை செய்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய ஜீன்ஸுன்றாங்க இல்லையா, மூதாதையர்கள் அங்கேருந்து வந்தவங்க, ஃப்ரெஞ்சு, டச்சு, போர்ச்சுகீஸு இவங்கெல்லாம். அதனால் இன்றைக்கி நீங்கள் இந்த பக்கம் அவங்க நேரடியாக போர்ச்சுகல் அங்கெல்லாம் போய் இருக்கலாம். அந்த நாட்டில் இருந்து வந்ததுனால பெங்களூருக்கு அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டைரக்ட் வீசா உண்டு அந்த ஊருக்கெல்லாம் போகிறதுக்காக. இவங்க கல்ஃப் கண்ட்ரீஸில் உங்களுக்கு தெரியும் எல்லாமே நிறைய பேர் இவங்க தான் வேலை செய்கிறாங்கன்ற மாதிரி. அண்டு கொஞ்சம் பேர் இன்றைக்கி அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகளுக்கு போகிறாங்க. அமெரிக்காவில் இவங்க ஜாஸ்தி இருக்க மாட்டாங்க, மற்ற ஊர்க்காரங்க ஜாஸ்தி போயிருப்பாங்க. அதாவது நம்ம நாடு நல்ல நாடியா இருக்குது. இந்த நாட்டில் எவன் உருப்பிட்டா நமக்கு என்ன உருப்பட, நம்ம வேலைக்கு சாப்பிட்டு நல்லா தாங்கிறோம். குடிசையில் இருக்கிறவனும் நல்லா தாங்கிறான், ஃப்ளாட்டில் இருக்கிறவனும் நல்லா தாங்கிறான். இதை என்ன நம்ம என்ன கேட்டுப்பிட்டோம். இந்த நாட்டில் எப்பயுமே பஞ்சம் வராது. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய சாப்பிட்றதுக்கு இருக்குது. கொய்யாக்காய், பலாப்பழம், எத்தனை பழங்குது சாப்பிட்றதுக்கு. அதனால் இங்கே யாரும் பட்னியெல்லாம் இருக்க மாட்டாங்க, வறுமை வரவே வராது. அதனால் நம்ம நாடு நல்ல நாடு. ரொம்ப முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்ரி, டிவி டாக்குமெண்ட்ரி மாதிரி, நான் தூர்தர்ஷனில் ஒரு காலத்தில் இருந்தேன், நியூஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன், 1980s அந்த நேரம் நினைக்கிறேன். அப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தோம். என்னென்னா, ஒரு ஆள் கிளி ஜோசிக்கிட்ட காரங்கிட்ட போய் நான் வெளிநாடு போனால் பாருங்கள் அப்படின்வோம். ஒரு கிளி வந்து எடுத்து கொடுக்கும். கைரேகைக்காரங்கிட்ட போய் எனக்கு வெளிநாடு போகிற ரேகை இருக்குதா பாருங்க அப்படின்வோம். இதெல்லாம் முதல்ல காட்டுவோம். அதுக்கப்புறம் வெளிநாட்டிலேருந்து பர்மாவிலேருந்து அகதிகள் எல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க, அதுதான் பர்மா பஜார். இடிய மீன் எல்லா குஜராத்திகளையும் துட்டெல்லாம் பிடிங்கிட்டு ஒன்றும் இல்லாமல் ஒரு சூட்கேஸோடு துரத்தி விட்டான் அப்படின்னு இதெல்லாம் காட்டுவோம். நியூஸ் பேப்பர் கிளிப்பிங் எல்லாம் காட்டுவோம். அவங்கெல்லாம் எப்படி இந்தியாக்காரங்கெல்லாம் எங்கே போய் திரும்பி வந்துன்னு இருக்காங்கன்ற மாதிரி. அதுக்கு அடுத்தது நம்ம ஊரில் இருக்கிற கோயில், ஆறு, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் காட்டுவோம். காட்டிட்டு லாஸ்ட்டில் எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு சாங்கு போட்டு முடிச்சிடுவோம்.
இதான் அந்த டாக்குமெண்ட்ரி அப்பயே எடுத்தோம் 84லேயே. இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் நம்ம ஆளுங்க ரொம்ப யங்காக இருந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் சம்பாதிச்சு அந்த பணம்லாம் இந்தியாவில் இன்வெஸ்ட் ஆனதுனாலையோ எதனாலையோ நம்ம உலகத்தில் இன்றைக்கி 4வது பொருளாதாரமாக வந்திருக்கோம். கூடிய சீக்கிரம் ஃப்ரெஞ்சு அடிச்சுட்டு 3ஆவதாக வந்துடுவோம். ஸோ மாறிக்கிட்டே இருக்குது. இந்த காலன்றது என்னென்னா ஒரு சக்கரம் என்ன ஆகும், மேலே கருது கீழே போகும், கீழே கருது மேலே வரும். அதனால் நம்மலாம் கீழே போயிட்டோம். சைனா இந்தியா எல்லாம் ஒரு காலத்தில். இப்போ நம்ம டைம் நம்ம மேலே வந்துக்கின்னே இருக்கோம். கூடி சீக்கிரம் இன்னும் 6 வருஷத்தில் நம்ம வேர்ல்டு பவர் ஆகிடும். இட்டாலியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னாங்க நம்ம ஊரில் வந்து கோயிலுங்களில் பெருக்கிறது, பூஜை பாத்திரம் கழுவுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. எல்லா இடத்துக்கும் அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் காலம் மாறிக்கிட்டே இருக்குது. கூடி சீக்கிரம் அந்த மாற்றங்கள் ஒரு 6 வருஷத்துக்குள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வர்றபோது பார்த்துக்கலாம். அதனால் நீ எங்கேயும் ஓடாத, எங்கேயும் ஒதுங்காத. நம்ம நாடு தான் ரொம்ப சேஃபு. சும்மா அங்கே போய் உட்காந்துட்டு என்ன கிடைக்க போகுது, ஒன்றும் கிடைக்க போகுது. நம்ம ஊரில் வேலைக்கு சாப்பிட்டுனுக்குறோம். நம்ம விதவிதமாக வேறு சாப்பிட்டுனுக்குறோம், சூடாக வேறு சாப்பிட்டுனுக்குறோம் இல்லையா? நம்ம தான் சூடாக சாப்பிட்றோம். அதனால் நீ கவலையே படாத. இந்த நாட்டுக்கு எந்த நாடும் ஈடு இல்லை. இங்கே தான் எல்லாம் இருக்குது. நீ எந்த கடவுள் வேணால் கும்பிட்டுக்கோ, எல்லா கடவுளுக்கும் இங்கே வழி இருக்குது. அண்டு இது ட்ராவல் இங்கேருந்து 2500 வந்து காட்சிக்கு போகலாம், பத்ரிநாத் போகலாம், கேதார்நாத் போகலாம். எவ்வளோ இருக்குது இந்த நாட்டில் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் விட்டு எங்கேயோ போய் என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது. அங்கே 5 நாளோ 6 நாளோ வேலை செய்யணும். 7வது நாள் வீட்டை பெருக்கணும், கழுவணும், சமைச்சு வைக்கணும் அடுத்த வாரத்துக்கு. இதான் பண்ணுறாங்க அவங்க இருக்கிறவங்கெல்லாம். அண்டு ஒன்றும் சேர்த்தெல்லாம் பெரிய அளவு வைக்க முடியாது. 2 பேர் சம்பாரித்தா சேர்த்து வைக்கலாம், ஒருத்தர் சம்பாரித்தா ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இன்சூரன்ஸ் வாங்கணும், கார் வாங்கணும், பெட்ரோல் போடணும், வீட்டு வாடகை 1000லேருந்து $1500 கட்டணும். இங்கே 10,000 ரூபாய்க்கு சூப்பர் வீடெல்லாம் கிடைக்கிது இன்றைக்கி வரைக்கும். அங்கே வந்து 1.5 லட்சம் ரூபா கொடுத்தா தான் உனக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டே கிடைக்கும் அமெரிக்காவிலெல்லாம். அதனால் நம்ம ஊர் நல்ல ஊர். ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியா சீப்பாக இருந்துச்சு. இப்போ ஆஸ்திரேலியாவில் விலைவாசியெல்லாம் பயங்கரமாக ஏறி போச்சு. அங்கே எல்லோரும் போய் சேர்ந்து ஒரு வழி பண்ணிட்டாங்க. அதனால் இப்படி இருந்தபடி இருங்கோள், தாய்மான ஒரு பாலிசி. எப்படி இருக்கியோ அப்படியே இருந்தபடி இருங்கோள். இது நல்லது தான். இப்போ நீங்கள்லாம் ஒரு கோயிலுக்கு வந்திருக்கீங்க, நல்லது தானே இருக்குது. அமெரிக்காவில் என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது. அங்கேயும் லைட்டு தான் போட்டு வச்சுருக்கேன், நானும் தான் லைட்டு போட்டு வச்சுருக்கேன். பாட்டு பாடுறாங்க, தேர் இழுத்தீங்க, பல்லக்கு இழுத்தீங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு கொறிக்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பாட்டு எல்லாம் நல்லது தான் நடந்துருக்குது. அதனால் கூல், பி கூல். தங்களது முற்பிறவிகளான பட்டினத்தடிகள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சேஷாத்ரி சுவாமிகள் இப்பிறவியில் தாங்கள் சந்தித்த மகான்களான கோடி மகான், ராம் சுரத்குமார் சுவாமிகள், சிவபிரபாகர சித்தயோகி இவர்கள் யாருமே அவர்களுடைய ஆன்மீகத்தை தங்கள் வாழ்நாளில் இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணவில்லை. ஆனால் தாங்கள் சம்ரக்ஷணா என்ற இந்த ஆன்மீக அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் தங்கள் ஆன்மீகத்தை இன்ஸ்டிடியூஷனலைஸ் செய்ததற்கு தங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு முக்கிய நிகழ்வு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததா? அவ்வாறு இருந்தால் அதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டும். காஞ்சி மகாபெரியவர் தேவத்தன் குரலில் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், எனது காரியம் அப்படிங்கிறார். அவர் எதுக்காக வந்தார் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு 75 வருஷ காலமாக பிள்ளையார் சிலையாக போட்டு விட, கடவுளை நம்புகிறவன் முட்டாள் காட்டு மிராண்டின்னு சொல்லி அவர் இருக்கிற மடத்துக்கு எதுக்கு போர்டு வேற வைப்பானுங்க. இப்படி நாத்திகம் பேசி நாத்தெலும்பேறிய ஒரு காலகட்டம். விதியே விதியே இந்த தமிழை சாதியை ஏன் செய்ய நினைத்தாய்னு பாரதி பாடின மாதிரியான ஒரு நாத்திகம், பொல்லாத இரணியம் என்ற வார்த்தையை பயன்படுத்தும். அதனால் அவருடைய வேலை என்னன்னா, அழிந்து கொண்டிருந்த இந்த வேத மார்க்கத்தை எப்படியாவது கொஞ்சம் உயிர் கொடுக்கணும், மயக்கத்தில் கிடக்கணும்னு தண்ணி தெளித்து எழுப்பி விடுவாங்களா அப்படி. அதனால் அவர் என்ன பண்ணார், பாரம்பரியமான குடும்பங்களில் யாரெல்லாம் இதுக்கு முன்னால் வேதம்லாம் படித்தாங்களோ அவங்கெல்லாம் வர்றபோது, நீ வந்து வேலைக்கு போனால் வேணான்னு சொல்லலை, ஏன்னா நீ போக ஆரம்பிச்சிட்ட, அதனால் நீ வந்து வேதம் ஒரு பார்ட் டைமாவது கற்றுக்கக்கூடாதா, அவன் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாதா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லதெல்லாம் கற்றுக் கொடுத்து ஏதோ ஒரு வகையில் இந்த கோயில்கள் அங்கே பூஜை புனருத்தாரணம் இதுக்கெல்லாம் வழி பண்ணார். இதுதான் அவர் எடுத்துக்கிட்ட போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். ஆனால் விளங்கலை. அவரே சொல்லிட்டார், நானும் 70-75 வருஷம் பாடுபட்டேன். சமகாலத்தில் வந்த குதிரை ரேஸு,
சீட்டாட்ட கிளப்பு, இதெல்லாம் ஒவ்வொன்று ஓடின்னு இருக்கு. நான் ஆரம்பித்த முத்ராதிகாரி திட்டம், அப்புறம் திருப்பாவை திருவம்பாவை பாடினவங்களுக்கு ஒரு கோல்டு காயின்னு, இப்படி எவ்வளோ நல்ல திட்டங்களை ஆரம்பித்தார். பிடி அரிசி திட்டம், உங்கள் வீட்டில் மடத்தில் கொண்டாந்து ஒரு பானையை வச்சுட்டு போவாங்க, டெய்லி நீ ஒரு பிடி அரிசி போடணும், அதை அவங்க எடுத்துன்னு போய் ஏழைங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போடுவாங்க, கஞ்சி கப்பா, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே என் கண்ணுதில் அழிஞ்சு போச்சு. ஆனால் இதெல்லாம் ஹோன் ஓடின்னு இருக்கு. அப்போ நான் 12 வயசில் மடாதிபதியாகி 99 வருஷம் வரைக்கும் 77 வருஷம் பாடுபட்டு என்னத்தை சாதிச்சேன்னு எனக்கே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் அவர் வந்த காரியம் நிறைவேறல. எனக்கு என்ன வேலைன்னா இதுதான், உங்களெல்லாம் மேய்க்கிற வேலை. என்னை பற்றி வாழையில் வரும், அருட்சேபை வழி மார்க்கத்தினாலே நிறைந்த நல் பெருமைதனை நிலவுலகத்து படைக்க அருளாக எழுந்தனல் மாதவனே. சர்வீஸ் டு த சொசைட்டி. உங்களுக்கெல்லாம் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள், லோ மிடில் கிளாஸ் பீப்புள், உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்குது, எது ரைட்டு எது ராங்குன்னு தெரியாது. அதனால் அந்த அறமிதென்றுமே மரமிதென்றுமே அறிகலாத போதுன்றாங்க. எது ரைட்டு எது ராங்குன்னு தெரியாத போது அவங்களுக்கு வழி காட்டுறது, தட் இஸ் மை ரோல். என்ன எதுக்காக இந்த ரோல் கொடுத்தாங்க அப்படின்னா, நானும் உங்களை மாதிரி கல்யாணம் ஆகி ஒரு 25 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கேன். ஒரு பொண்டாட்டி ஒரு பையன் பொண்ணெல்லாம் இருந்தாங்க. அவங்கள ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவிலலாம் கொண்டு போய் செட்டில் பண்ணிட்டு நான் 1996 ஜனவரி 16 உங்களுக்காக தான் வேலை செய்கிறேன். தனிப்பட்ட முறையில் ஒன்றும் வாழ்க்கை கிடையாது. அடுத்தது உலகம் பூரா சுற்றியிருக்கேன். ஏதோ ரொம்ப பிச்சைக்கார நாடுங்க, எங்கன்னா ஆப்பிரிக்காவில் தண்ணி இல்லாத ஊர் தவிர மற்ற எல்லாம் ஆர்டிகா அண்டார்டிகா கூட போன ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். எல்லா கண்ட்ரிஸுக்கும் போயிருக்கேன். அதெல்லாம் அமெரிக்காலாம் 30 அடிக்கு மேலே போயிருக்கேன். யூரோப்பெல்லாம் 7-8 தடவை போயிருப்பேன். போகாத நாடு கிடையாது, போகாது. இது 2வது விஷயம். இப்போ கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய்னுவார். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கடவுள் கற்றுக் கொடுத்துருக்கார். இந்த வேலைக்கு கொண்டு வந்து விடுறதுக்கு முன்னால் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க எனக்காக, எல்லா வகையிலும் பண்ணியிருக்காங்க. ஸோ படித்தது கோயம்புத்தூரில். அப்போது ஒரு டிசிப்ளின் வந்துச்சு. ராமகிருஷ்ண மிஷனில் படித்ததுனால வேதம், யாகம், பூஜை, புனஸ்காரம் இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. அங்கே நாங்களே காய்கறி பெருக்குவோம், துணி துவைச்சிக்குவோம், கக்கூஸ் கழுவோம், எல்லாம் செய்வோம். அது ஒரு டிசிப்ளின் வந்துச்சு. அதுக்கப்புறம் இஸ்லாமிய காலேஜில் வந்தபோது முஸ்லீம் மதத்தை பற்றி தெரிஞ்சது. வெக்கேஷ்னரி பைபிள் ஸ்கூல்னு இருக்கும். அதிலெல்லாம் வந்து 7-8 பரீட்சை எழுதி நான் பைபிளை படிச்சிருக்கேன், கரைச்சி கொடுத்துருக்கேன். கிறிஸ்டியனோட எனக்கு நல்லா கிறிஸ்டியானிட்டி தெரியும், அவ்வளோ புக்கு படிச்சிருக்கேன் நான். ஸோ அதனால் மதங்களை பற்றி தெரியும். ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேன் 10 வருஷம். அதுக்கப்புறம் சொந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு 5-6 வருஷம் விதவிதமான பிஸ்னஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். பப்ளிக் லைஃப்பில் இருந்திருக்கேன். இது மாதிரி எந்த எக்ஸ்போசர் எல்லாம் உதவுமோ, ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் பப்ளிக் லைஃப், ஒரு பக்கம் பிஸ்னஸ்ஸு, ஒரு பக்கம் கோர்ட்டு கேஸு, நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். அதனால் என்கிட்ட நீ வரேன்னாக்கா ஐ கேன் கெட் இன் டு யுவர் ஷூஸ். நீ வாய் திறக்கிறதுக்குள்ளே உன் ப்ராப்ளம் நமக்கு தெரிஞ்சிடும். நீ ஒரு புள்ளி வேணும், நான் கோலம் போட்டு காட்டிடுறேன். ஏன்னா தெரியும், அனுபவம் எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. இல்லை என்ன இருக்குது பாக்கி, உனக்கு தான் அது கஷ்டம். நான் 5 வயசில் நான் ஆரம்பிப்பேன். ஏன்னா எப்போ தான் நீ சொல்கிறத கேட்டு முடிக்கிறது. அதனால் நீ புள்ளி வை, நான் கோலம் போட்டுக்குவேன். நீ சொல்கிறதுக்குள்ளே எல்லாம் பண்ணிவிடுவேன். அதனால தான் நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் ரூம் கூட கூப்பிட்டு எதிரில் உட்கார வச்சு அருள்வாக்கு கட்டணும், வேலையில் வேப்பில் வச்சுன்னு பாலகனே அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சாதாரணமாக சாதாரணமாக பேசு. நான் சாதாரணமாக சொன்னால் கூட அது பலிக்கும். நாக்கில் சரஸ்வதி இருக்கா, நான் சும்மா சொன்னாவே பறிச்சிடுவோம். எப்படி எல்லாத்துக்கும் கடவுள் கற்றுக் கொடுத்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்காரு. அதை அழகாக செஞ்சுருக்கேன். இப்போது பேங்க்கில் ₹1 கடன் வாங்கினதில்ல, இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை இவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கேன். நீ 700 ஸ்கொயர் ஃபீட் கோவனம் மாதிரி ஊட்டியே ஒழுங்காக வைக்க மாட்டேன்ற. நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கேன். எங்கே வேணால் போய் பாரு, எல்லாம் சுத்தமாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். கோயிலில் பூஜை பண்ணுறவங்கெல்லாம் நீங்கள் தானே, இது மெயின்டைன் பண்ணுறவங்கெல்லாம் நீங்கள் தானே. எல்லாமே வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும். ஆனால் யாரையும் அதிகாரம் பண்ணி அதெல்லாம் பண்ண மாட்டேன். இங்கே உட்காராது அங்கே உட்காராது புஸ் எல்லாம் சொல்லுவாங்க. மற்ற இடத்துலலாம் நிறைய இந்த ப்ராப்ளமெல்லாம் இருக்கும். எங்கே அதெல்லாம் நீ பாட்டிக்கு வா, நீ பாட்டிக்கு உட்காரு. இன்னும் சொல்ல போனால் புதுசாக வரவங்களுக்கு ஜாஸ்தியாக கேர் கொடுப்போம், டு மேக் தம் வெரி கம்ஃபர்டபுள்ங்கிற மாதிரி. ஸோ இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை நாம் செய்திருக்கிறது. எல்லாத்தையும் பண்ணி வேற பார்த்துட்டோம். எனக்கு எது பண்ணாலும் ரிசல்ட் வரணும். ஐ வாண்ட் ப்ரொடக்டிவிட்டி இல்லைன்னா ஒரே நிமிஷம் ப்ரொசீஜர்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு வேறு வேலை இருக்குது, இதில் தண்ட செலவு ஏன் பண்ணின்னு உட்காந்துன்னு இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு ஒரு விதமான வேலையை செய்கிறேன். இந்த வேலைக்குள்ள அறிவு, ஆற்றல், அனுபவம், அதுக்கு தேவையான ஐஸ்வர்யம். இப்போ நான் கோயிலுக்குள்ளே வந்தபோது என்ன கொண்டாந்தேன், ஒன்றும் கொண்டாடல, வெறுங்கையில் தானே வந்தேன்.
வேணா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அங்கே நிற்பாங்களேன்றதுக்காக ஏதோ ஒரு பிஸ்கெட் கொண்டாந்தேன், சேர்ந்துச்சு. ஆமாம், அது இந்த குழந்தைங்க நிற்குவாங்க எனக்காக, அதுக்காக கொண்டாந்துடும் ஒன்று. மற்றபடி இங்கே வந்தால் வெறுங்கைகள் தான் ஊஞ்சல் உட்காடுறேன். ஆனால் பாரு உனக்கு எல்லாம் கொடுத்துனேங்கன்னா இதெல்லாம் எப்படி முடியுதுன்னா சங்கல்பம்னு அர்த்தம். மைண்டில் நினைக்கிறோம், அப்போது எது வேணால் கிடைக்கும். இப்போது இந்த இடத்துல எந்த வசதி வேணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த வசதி என்னால் கொண்டாந்துட முடியும். மைண்டில் நினச்சா போகிறோம். எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின், வேண்டியாங்கு எய்தலால் தவம் யாண்டும் முயலப்படும். அதனால் ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் வந்தால் எல்லாம் கிடைக்கும். நான் எல்லா கடவுளையும் பார்த்துருக்கேன். இப்போது காயத்ரி கிட்டே நான் வரம் வாங்கியிருக்கேன். எந்த காலத்துலேயும் என்னை யார் பார்க்க வந்தாலையும் அவங்களுக்கு பசி இல்லாத அளவுக்கு ஏதாவது கொடுக்குற நிலையில் என்னை வையின்னு சொன்னேன். அதனால் என் கூட காட்டு கூட வா, நான் உனக்கு அங்கே சோறு போடுறேன், ஏதோ ஒரு வகையில் வந்துடும். அதனால் என்னுடைய ஆர்கனைசேஷன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடின்னு தாங்குது இல்லையா. கடன் இல்லை, பணம் எப்பயும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் டெய்லி நல்ல நல்ல ட்ரெஸ் வேறு போடுவேன். ஃபாலோயிங் பார் எல்லாம் எந்த சாமியார் கிட்டியாவது இந்த மாதிரி குட்டி பசங்கள்லாம் ஃப்ரண்ட் ரோவில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறதையும், குட்டி பசங்கள்லாம் ஓடி ஓடி வேலை செய்கிறதையும், உங்களுக்கு கை கழுவு தண்ணி கொடுக்க, உங்கள் வீட்லேயும் உங்கள் பிள்ளைங்களும் உங்களால் வேலை வாங்க முடியாது. நான் ஜாலியாக யாருக்கும் எந்த அதிகாரம் பண்ணாமல் எல்லா வேலையும் வாங்கிடுறோம் பார்த்தியா. இதெல்லாம் ஒரு திறமை, எனக்கு ஒரு மச்சங்குது. அதனால் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் சோஷியல் அப்ரிங்கிங். நான் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் வரக்கூடிய காலத்தில் இன்னும் பெரிய அளவுக்கு வரும். தந்தையாகி தந்தையாகி அருள் நிறைந்த தெய்வமாகி என்னை ஆள வந்து நின்றாய் எந்தை சிவசங்கரனே. இன்னல் என்னும் இருளை நீக்கும் ஏதமில்லா பரம்பொருளே, மின்னல் போல ஒளி பரப்பி மீட்சி தந்த தேவதேவா. பொன்னே பொருளை விரும்பி அதன் போகங்களில் மயங்கும் மனம் தன்னை மாற்றி தவத்தில் ஆழ்த்தி கண்ணில் வைத்து காக்க வந்தாய். வண்ணமயமான வாழ்வை வள்ளலே நீ ஊவந்தளித்தாய். எண்ண எண்ண கவிதையாக இதயம் தன்னில் ஊற்றெடுத்தாய். ஓம் ஜெய் சிவசங்கரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரே. அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண
ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை